வணக்கம் மக்களே. இன்னைக்கு நம்ம மார்க்கெட் ஒரு வழியா பாசிட்டிவாவே க்ளோஸ் ஆயிருச்சு. மார்க்கெட் ஓப்பனிங்ல வீக்கா இருந்தது. நிஃப்டி, பேங்க் நிஃப்டி 2மே. ஆனா, தொடர்ந்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு டேல ஏறுமுகமா தான் இருந்திருக்கு நம்ம மார்க்கெட். எங்கேயும் பெரிய ஒரு சரிவு இல்ல. ஸோ எண்ட் ஆஃப் த டேலயும் அதே மாரியான ஒரு ட்ரெண்ட குடுத்து இன்னைக்கு டேவ கம்ப்ளீட் பண்ணது சிறப்பான ஒரு விஷயமா பார்க்கப்படுது. இன்னைக்கு டேல எஃப்ஐஎஸ் பார்த்தீங்கன்னா, செல்லரா மாறியிருக்காங்க. ஒரு 1600 கோடிக்கு வித்திருக்காங்க. அதே சமயத்தில டிஐஎஸ் கிட்டத்தட்ட 2000 கோடி நம்ம மார்க்கெட்ல பணத்த உள்ள போட்டிருக்காங்க. ஸோ இது எஃப்ஐஎஸ், டிஐஎஸோட டீட்டெயிலா இருக்கு. 2 நாள் மார்க்கெட் கொஞ்சம் சுமாரா இருந்தது. இன்னைக்கும் சுமாரான ஒரு மார்க்கெட் தான். பட் பெரிய சம்பவம் ஏற்படாத வரைக்கி நம்மள பொறுத்தவரைக்கும் ஒரு நல்ல விஷயம் தான். மேபி பெரிய சம்பவம் ஏற்படுத்துனா போர்ட்ஃபோலியோ பொத்துன்னு கீழ விழுகும். ஸோ உடனுக்குடன் நம்மளும் பார்த்தீங்கன்னா, காச ரெடி பண்ணி போடுறதுக்கான ஒரு சூழ்நிலை ஏற்படும். ஸோ பொறுமையா அடிக்கட்டும். மந்த் ஆன் மந்த் அடிக்கட்டும். சம்பளம் வரும்போது கரெக்ட்டா பார்த்தீங்கன்னா, நம்ம பொசிஷன வந்து பில்ட் பண்றதுக்கு ட்ரை பண்ணிக்கலாம். அப்படி ஏற்பட்டதுனா தான் அது ஒரு சிறப்பான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி சேலரி வாங்கக்கூடிய நண்பர்களுக்கு. ஸோ அடுத்தது இந்த வீடியோல நம்ம பல பங்குகள் பற்றியான அப்டேட் எல்லாம் பார்க்க போறோம். ஸோ நெறைய இன்ட்ரஸ்டிங்கான அப்டேட்லாம் இருக்கு. ஃபர்ஸ்ட்டே இன்ட்ரஸ்டிங்கான ஒரு அப்டேட் தான். என்னன்னா, ஸ்டெல்லன்டீஸ் அடுத்தது ஜேஎல்ஆர் 2 பேருமே பார்த்தீங்கன்னா, ஒரு எம்ஓயு சைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இது என்ன ஸ்பெசிஃபிக்கான ஒரு எம்ஓயு அப்படிங்கிறத வெளிய சொல்லல. ஆனா, ஸோ ஜேஎல்ஆர் அண்ட் ஸ்டெல்லன்டீஸ் இடையிலான ஒரு எம்ஓயு சைன் பட்டது ஒரு முக்கியமான ஒரு விஷயமா பார்க்கப்படுது. ஸோ மேபி இது வந்து டெக்னாலஜி ட்ரான்ஸ்ஃபரா இருக்கலாம், இல்லைன்னா டிசைனா இருக்கலாம், டிசைனிங்காக இருக்கலாம். ஸோ ஃபியூச்சரில் இருக்கக்கூடிய வேற ஏதாச்சும் ஒரு வாகனங்கள் தயாரிப்பதில் கூட இருக்கலாம். பட் எதுக்கு போட்டிருக்காங்க அப்படின்னு தெரியல. பட் இது ஒரு பாசிட்டிவான ஒரு நியூஸாக தான் 2 நிறுவனங்களுக்குமே பார்க்கப்படுது. ஸோ என்ன நடக்குதுங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம். நம்ம இதுக்கு முன்னாடி கூட டிஸ்கஸ் பண்ணோம். ஸ்டெல்லன்டீஸ் பார்த்தீங்கன்னா, ஸோ பல சைனீஸ் கம்பெனிஸ் கூட வந்து ஒரு பார்ட்னர்ஷிப்பை வந்து பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ வேற லெவலில் எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுக்கான ஒரு முயற்சியிலையும் ஈடுபட்டுட்டு இருக்காங்க. அதே நேரத்தில் அவங்க மட்டும் பண்ணலை, மற்ற யூரோப்பியன் கம்பெனிஸும் இதைத்தான் பண்ணிட்டு இருக்காங்க. அமெரிக்கன் கம்பெனிஸும் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் அங்கே ட்ரம்ப் வந்து விட மாட்டேங்கிறான். ஸோ அது ஒரு பஞ்சாயத்தாக போயிட்டு இருக்கு. பட் பார்ப்போம் என்ன நடக்குதுன்ட்டு. ஹெவியான ஒரு ப்ரெஷர் இருக்குது. ஸோ அதை சமாளிக்கிறதுக்கு எல்லா வகையிலையும் ஆட்டோமொபைல்ஸ் நிறுவனங்கள் தயாராக தான் வந்து இருந்துட்டு இருக்காங்க. ஸோ ஸ்டெல்லன்டீஸில் சேல்ஸ் க்ரோத்தும் இருக்கிறது ஒரு நல்ல பாசிட்டிவான விஷயமா பார்க்கப்படுது. அடுத்தது வேர்ல்பூலோட ரிசல்ட் வந்திருக்கு. ஸோ வேர்ல்பூல் பார்த்தீங்கன்னா, சர்ப்ரைஸாக இந்த காலாண்டு பெட்டராக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ப்ராஃபிட் பார்க்கும்போது 33% சரிந்திருக்கேன்னு கேட்கலாம். ஆனால் கடந்த சில காலாண்டுகள் கூட லாஸ்ட்டு 3 குவார்ட்டர் கூட கம்பேர் பண்ணும்போது வேர்ல்பூலோட ரிசல்ட் பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு ரிசல்ட்டாக வந்து இருக்கு. ஸோ வேர்ல்பூல் பார்க்கும்போது இந்த காலாண்டு ரெவன்யூவும் பார்த்தீங்கன்னா, நல்லாவே வந்து க்ரோ பண்ணியிருக்காங்க. ஸோ கடந்த 2 குவார்ட்டர் கூட கம்பேர் பண்ணும்போது, ஸோ லாபத்திலயும் பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் வந்து ஏற்பட்டிருக்கு. பட் இருந்தாலும் இது அவங்க ஸ்டாண்டர்டுக்கு ரொம்ப கம்மி தான். ஸோ வேர்ல்பூல் இங்க மட்டும் புவர் பெர்ஃபார்மன்ஸ பண்ணல. யுஎஸ் மார்க்கெட்லயும் பார்த்தீங்கன்னா, வேர்ல்பூல் ரொம்ப புவரான பெர்ஃபார்மன்ஸ தான் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ஒரு தரமான ஒரு பிராண்ட். பட் அந்த பிராண்ட பார்த்தீங்கன்னா, அவங்களால ஸோ இன்னும் மேல கொண்டு போக முடியல. ஸோ எல்ஜி தொடர்ந்து பார்த்தீங்கன்னா, மேல கொண்டு போறாங்க. சாம்சங் கொண்டு போறாங்க. ஆனா வேர்ல்பூல் பார்த்தீங்கன்னா, அத விட்டுட்டாங்க. ஸோ நேத்து வந்த ஹையர் போன்ற நிறுவனங்கள் இப்போ நம்ம மார்க்கெட்டையும் நல்லா கேப்சர் பண்ணியிருக்கு. குளோபல் மார்க்கெட்டையும் பெரிய அளவுக்கு அ ஒரு வளரக்கூடிய ஒரு பிராண்டா வந்து மாறியிருக்கு. ஸோ இதெல்லாம் நிறுவனங்கள் கண்டிப்பா கவனிக்கணும். இதெல்லாம் முழுக்க முழுக்க மேனேஜ்மென்ட் பண்ணக்கூடிய தவறு தான். ஸோ போட்டிய லூஸ்ல விட்டது, இப்போ இந்த நிறுவனத்த லோக்கல்லயும் சரி, இன்டர்நேஷனல்லயும் சரி ஒரு பாதிப்பை ஏற்படுத்தி, இப்போ ஒரு ரொம்ப மோசமான ஒரு இடத்துல கொண்டு வந்து தள்ளியிருக்கு. பார்ப்போம் இதெல்லாம் வந்து நிலைமை மாறுதா அப்படின்ட்டு. ஸோ அதேமாரி பங்கும் பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு கரெக்ஷன தான் வந்து குடுத்துருக்கு. ஸோ நல்ல ஒரு லோவஸ்ட் பிரைஸ்ல வந்து இந்த வேர்ல்பூல் வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ரீசென்ட்டா ஸோ ஏதோ ஒரு செய்தி வந்தது. என்னன்னு எனக்கு மறந்துருச்சு. அந்த டைம்ல ஒரு நல்ல அப்சைட் மொமெண்டம் இருந்தது. ஆனா இப்ப திரும்ப ஒரு சரிவு பார்த்தீங்கன்னா, இந்த வேர்ல்பூல்ல ஏற்பட்டுட்டு வந்துட்டு இருக்கு. ரூ. 2400 கிட்ட இருந்தது. இப்ப வெறும் ரூ. 800 கிட்ட ட்ரேட் ஆயிட்டு இருப்பது ரொம்பவே சோகமான ஒரு விஷயம் தான் வேர்ல்பூல பொறுத்தவரைக்கும். அடுத்தது மதர்சனோட ரிசல்ட் வந்திருக்கு. ஸோ மதர்சனோட பெர்ஃபார்மன்ஸ் அதாவது சாம் வர்த்னா மதர்சன். ஸோ நம்ம மதர்சன் சுமினே சொல்லி பழகிட்டோம். ஸோ மதர்சனோட பெர்ஃபார்மன்ஸ் பார்க்கும்போது ஒரு பெட்டர் பெர்ஃபார்மன்ஸை இந்த காலாண்டு ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. ஸோ லாபம் பார்த்தீங்கன்னா, கணிசமா வந்து உயர்ந்திருக்கு. 1500 கோடி கிட்ட அவங்களுடைய லாபம் இந்த காலாண்டுல வந்து இருக்கு. ஸோ 1562 கோடி இந்த காலாண்டுல இவங்க ப்ராஃபிட்டா வந்து போஸ்ட் பண்ணியிருக்காங்க. ரெவென்யூ பார்க்கும்போதும் க்ரோ ஆயிருக்கு. இயர் ஆன் இயரும் சரி, குவார்ட்டர் ஆன் குவார்ட்டரும் சரி, ஒரு பெட்டர் ரிசல்ட் மதர்சன் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. பட் மதர்சன் என்னன்னா, ஸோ இப்போ இருக்கக்கூடிய ரேஞ்ச் தான் வந்து எனக்கு ஒரு இதா இருக்கு. பட் இந்த பங்கு பெரிய அளவுக்கு ஒரு சரிவையும் கொடுக்குற மாரி தெரில. மேபி சரிவை குடுத்ததுன்னா நம்ம ஃபோக்கஸ் பண்றத பத்தி திங்க் பண்ணுவோம். அதர்வைஸ் வந்து ஜஸ்ட் நம்ம இந்த பங்க வாட்ச் பண்றத மட்டும் வந்து பண்ணுவோம். ஸோ ஏன்னா இதெல்லாம் நமக்கு இதுக்கு முன்னாடி பெட்டரான ஒரு சான்ஸ குடுத்த ஒரு பங்கு தான். அதுலலாம் எந்த சந்தேகமும் இல்ல. ஸோ இப்போ பார்க்கும்போது ஒரு நல்ல இடத்துல இல்ல. ஸோ வாங்கி இது பண்றதுக்கு. ஏன்னா இந்த நிறுவனத்துக்கு கடனும் பார்த்தீங்கன்னா, கொஞ்சம்
அதிகமாவே வந்து இருக்கு. ஸோ இந்த கடனை இவங்க எப்படி வந்து முடிக்க போறாங்க அப்படிங்கிறத நம்ம குறிப்பா வந்து பார்க்கணும். ஸோ ஏதாச்சும் ஒரு ஒரு சமயத்துல சிக்கல் ஏற்பட்டுதுன்னா, லாபமே பண்ண மாட்டாங்க. கடன் இருக்கக்கூடிய கம்பெனிஸ்ல இருக்கக்கூடிய பிரச்சனையே இதுதான். ஏன்னா எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா, அந்த டைம்ல கடன் கட்டுறோம், கடன் கட்டுறோம்னே காமிச்சு, ஸோ ப்ராஃபிட் வந்து பெரிய அளவுக்கு வராது. நஷ்டத்த பண்ணுவாங்க. அப்போ அந்த பங்கு பெரிய அளவுக்கு சரிவ கூட வந்து சந்திக்கும். இது ஒரு பெரிய ஒரு இஷ்யூவா நான் வந்து பார்க்குறேன். பட் இதில நடக்கல. மேபி நடக்கலாம் ஃப்யூச்சர்ல. ஸோ அதுக்கு நம்ம நல்ல பிரைஸ்ல வாங்குனா தான், நம்ம பெரிய அளவுக்கான ஒரு பாதிப்புலருந்து தப்பிப்போம் அப்படிங்கிறது என்னுடைய ஒரு புரிதல். அடுத்தது ஓலா எலக்ட்ரிக். ஸோ இவன்லாம் இருக்கிறதுலயே பார்த்தீங்கன்னா, ரொம்ப மோசமான நிலைமையில இருக்கான். இந்த வாழ்ந்து கெட்டவன் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த ஒரு இடத்துல தான் இந்த ஓலா எலக்ட்ரிக் இருக்கான். ஒரு டைம்ல 40,000 வண்டி, 35,000 வண்டின்னு வித்துட்டு இருந்தான் மாசம் மாசம். இப்ப என்னன்னா 6,000 வண்டி, 5,000 வண்டி வந்து வித்துட்டு வந்துட்டு இருக்கான். ரெவென்யூ பாருங்க 1,200 கோடி பண்ண ஒரு ரெவென்யூ இப்போ வெறும் 200 கோடி கிட்ட இருக்கு. நஷ்டம் ரெவென்யூவை விட அதிகமா இருக்கு. ஸோ ரொம்பவே பார்த்தீங்கன்னா, ஒரு இக்கட்டான சூழ்நிலையில இந்த ஓலா நிறுவனம் இருந்துட்டு இருக்காங்க. ஸோ இப்போ ஓலா நிறுவனம் அது இந்த பேட்டரியில பெரிய முதலீடு பண்ணாங்க. ஸோ பேட்டரியும் பார்த்தீங்கன்னா, வெளிநாடுகளுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு முயற்சியிலயும் ஈடுபட்டுட்டு இருக்காங்க. பட் இவங்களுக்கு ஒரு நல்ல ஓப்பனிங் கிடைச்சது. ஸோ எப்படி பவர் பிளே பார்த்தீங்கன்னா, க சில டீம்ஸ்க்கு வந்து பெட்டரா வந்து இருக்கும். பவர் பிளேல நல்லா ஸ்கோர் பண்ணுவாங்க. 100 ரன் அந்த மாரி. ஆனா, மிடில் ஓவர்ல பார்த்தீங்கன்னா சொதப்புவாங்க. ஸோ அந்த மாரி தான் பார்த்தீங்கன்னா, ஓலா பவர் பிளேல பட்டைய கெளப்புச்சு. ஆனா, இப்ப பார்க்கும்போது அத யூஸ் பண்ணாம அப்படியே பார்த்தீங்கன்னா, கொழுப்புல விட்டுட்டாங்க அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். ஸோ நல்ல சேல்ஸு, சர்வீஸ மட்டும் ஒழுக்கமா வச்சிருந்து, கஸ்டமர் சொல்லக்கூடிய குறைகள காதுல கேட்டிருந்தான்னா, இப்ப அனுபவிக்க வேண்டிய பிரச்சனை இல்ல. ஸோ இப்ப எல்லாம் பண்றான். சர்வீஸ் எல்லாம் ஒழுக்கமா பண்றான். ஆனா, இத முன்னாடியே பண்ணியிருக்கணும்ல. ஆணவத்துல ஆடுனனா கண்டிப்பா அழிஞ்சு போறதுக்கான வாய்ப்பு தான் அதிகமா இருக்கு. ஸோ இனியாச்சு கரெக்ட்டா கஸ்டமர் சொல்றத காது குடுத்து கேட்டு, ஸோ அதுக்கேற்ற மாரி வந்து பண்ணணும். ஏன்னா, இவன் ஒண்ணும் லெகசி நிறுவனம் இல்ல. ஸோ டாடா மோட்டார்ஸ்ல அத்தன சர்வீஸ் இஷ்யூ வருது. ஸோ அத்தன சர்வீஸ் கம்ப்ளைண்ட்ஸ் வருது. இருந்தாலும் அந்த நிறுவனம் லெகசி நிறுவனம். அவங்க கிட்ட பணமும் இருக்கு. ஸோ எப்படி பண்ணணுமோ அப்படி பண்ணிருவாங்க. அந்த அளவுக்கு அவங்க கிட்ட கெப்பாசிட்டி இருக்கு. பட் இந்த ஓலாக்கெல்லாம் ஏதாச்சும் கெப்பாசிட்டி இருக்கா? ஒண்ணு கூட இல்ல. ஸோ அந்த மாரி இருக்கும்போது, ஆணவத்துல ஆடுனா ஒண்ணும் பண்ண முடியாது அப்படிங்கிறது டெஃபினட்டா நம்ம புரிஞ்சுக்கணும். ஸோ இதெல்லாம் ஒரு பாடம் தான். நல்லா பண்ணும்போது எகத்தாள முடிச்சு நம்ம இருக்கக்கூடாது. ஸோ நல்லா பண்ணும்போதும் சரி, பண்ணாதப்பவும் சரி, பணிவோட இருந்தோம்னா கண்டிப்பா ஒரு வெற்றி கிடைக்கும். இது ஓலா கிட்ட இருந்து நம்ம கத்துக்க வேண்டிய ஒரு விஷயம். லேட்டா தான் இந்த ஓலா புரிஞ்சிருக்கான். ஸோ ஃபர்தரா இம்ப்ரூவ்மெண்ட் நடக்குதாங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம். அடுத்தது டாக்டர் ரெட்டி கிட்ட இருந்து ஒரு அப்டேட்டு. ஸோ டாக்டர் ரெட்டி பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம இந்தியால இந்த ஓரல் செமக்ளூடைட் பயோசிமிலரான ஒப்பேடாவ வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இது நோவோ நார்டிஸ்கோட ரைபுலஸ்க்கு ஒரு மாற்றா இருக்கக்கூடிய ஒரு ஓரல் பில் தான். ஸோ இது ஒரு ஒரு மாத்திரையோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா, ரூ. 90 அந்த மாரியெல்லாம் வந்து ரூ. 9 ரூ. 10 அப்படின்னு போட்டிருந்தாங்க. ஒரு மாத்திரை, ஒரு பில்லோட பிரைஸ். அது இந்த எம்ஜி வைஸ்ல வந்து மாற்றம் அடையிற மாரி வந்து குடுத்துருக்காங்க. ஸோ கண்டிப்பா இதிலருந்து டாக்டர் ரெட்டிக்கு ஒரு கணிசமான ஒரு வளர்ச்சி கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கு. பட் இத வந்து நம்ம பெரிய அளவுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. ஸோ இந்த இடத்துல ரெவென்யூவும் சரி, லாபமும் சரி லாங் டர்ம்ல கிடைக்கணும். அது போக காம்படிஷன் அதிகமா இருக்கு நம்ம இந்தியா மார்க்கெட்ல. ஸோ எந்த அளவுக்கு சம்பாரிக்கிறாங்கங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். அடுத்தது ஸோ கூகுள் கிட்ட இருந்து ஒரு அப்டேட் வந்திருக்கு. ஸோ இப்போ கூகுள் ஆண்ட்ராய்ட் 17ல பார்த்தீங்கன்னா, ஒரு புது விஷயத்த வந்து இது பண்ண போறாங்க. ஸோ இதில கூகுள் சர்ச் அப்படியே கம்ப்ளீட்டா வந்து மாறப்போறதா வந்து சொல்லியிருக்காங்க. ஏதோ ஆண்ட்ராய்டு ஹாலோ அப்படிங்கிற மாரி ஒரு விஷயத்த போட்டிருந்தாங்க. இன்னும் விரைவில் பார்த்தீங்கன்னா, இத நாங்க அறிமுகப்படுத்த போறோம். பல விஷயங்கள் பார்த்தீங்கன்னா, ஆண்ட்ராய்ட் ஃபோன்ல மாற்றங்கள் வரப்போகுது அப்படின்ட்டெல்லாம் சுந்தர் பிச்சை அவர்கள் தெரிவிச்சிருக்காங்க. ஸோ என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். இன்ட்ரஸ்டிங்கா இருக்கு. ஒரு பெரிய ஒரு மாற்றத்த கொண்டு வருவாங்களா? இந்த சர்ச் என்ஜின்ல பெரிய ஒரு சேஞ்சஸ் வருமா? இன்னும் எது எதுல YouTubeல என்ன சேஞ்சஸ் கொண்டு வர போறாங்கங்கிறத பொறுத்திருந்து வந்து நம்ம பார்ப்போம். ஸோ கூகுள் கிட்ட இருந்து ஒரு நல்ல செய்தி. டெக்னாலஜிக்கு ஏற்ற மாரியான ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் பார்த்தீங்கன்னா, கூகுள் நடந்துட்டு இருக்கிறத கண்கூட பார்க்குறோம். பண்ணி ஆகணும். பண்ணலைன்னா கண்டிப்பா வேற ஒருத்தன் முடிச்சுட்டு போயிருவான். ஸோ பார்ப்போம் என்ன மாரியான ஒரு மாற்றம் வருதுன்ட்டு. இந்த வீடியோல நம்ம பல இன்ஃபர்மேஷன் பார்த்திருப்போம். பயனுள்ளதா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். நாளைக்கு நம்ம இன்னொரு ஒரு வீடியோல மீட் பண்ணுவோம். பாய் மக்களே!